இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்கான நோக்கம் அல்ல. அதே மாரி புண்பட்டால் இந்த சேனல் பொறுப்பேற்காது. அப்பனே விநாயகா, இந்த 2024 என் சேனலுக்கு வியூஸ் வர அருள் புரிவாய். அப்பனே அருள் புரிவாய். மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. இந்த வியூஸ் காண்டிலாம் இத்தனை வருஷமா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், செமிச்சிடுறேன், இருங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. வணக்க மக்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்? வேற என்ன மீம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 2024 நடந்த சில கூத்தை தான் மீம்ஸாக பார்க்க போறோம். லெட்ஸ் கோ நவ். வீரன் என்னடா வாழ்க்கை இது என்று சலிக்கும் தருணத்தில் அவனுடைய நண்பன், மச்சான் நீ பேசாம சென்னை போயிடுறா. வீரமே ஜெயம். ஒரு வழியா சென்னை வந்துட்டோம். இனிமே நம்ம வாழ்க்கை விடிவு காலம்தான். என்னையா கனவா? ஆமா, இந்த ஊரு ராசி அப்படி. அட ஏந்திரி பார்க்கலாம் பார்க்க வந்துச்சு. நான் பார்க்கமா? நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போனோம். ரூல்ஸ் பேசுறியா? அடச்சி ஏந்திரி, மெட்ராஸ் வந்துருச்சு. வெளியூர்காரன் வந்திருக்கான். இனி பெரிய மீட்டர் தான். இன்டர்வியூ போனோம். ஆட்டோ வருமா? ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன். ஓவர் நக்கல் பார்ட்டியா இருக்கிற. சரி, எங்க போனோம்? அடையா இருக்குதான். 1000 ரூபாய் தான் வருவேன். இந்த மாதிரிலாம் பேசுறேன், இந்த ஏரியா எஸ்ஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இது கிளாம்பாக்கம். சென்னை இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும். இப்ப மக்கள் தான் கூட கஷ்டப்படுறோம். இவங்க அழகா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அட பாவிகளா, முன்னெல்லாம் ஒரு ஊருக்கு போகணும்னா பஸ் ஸ்டாண்டு போய் போகும். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு போறதே ஒரு ஊருக்கு போற மாதிரி இருக்குது. விளங்கும்டா. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து. Thank you sir. Hey Tripadi, stop it. நான் பாத்துக்கிறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா இங்க என்ன ஒரே கிரவுடா இருக்குது? யாராவது வராங்களா? யோ தளபதி விஜய்யா. என்னது தளபதி விஜயா? மீசை இல்லாம பார்த்த உடனே மதன் கௌரி நினைச்சிட்டேன். யோ உனக்கு அவள் தான் மரியாதை. என்ன வண்டி கொஞ்சம் தூக்குன மாதிரி போகுதே. ஒருவேளை ஜெமினி பிரிட்ஜ் மேல ஏறாம் போல இருக்குது. கடையா மூடுறாங்க. ஏதாவது ஹாலிடேயா? ஹாலிடே இல்ல, எங்க கேப்டன் இறந்துட்டாரு. துக்கடே. அவர் செத்ததுக்கு எதுக்காக எல்லாரும் இப்படி அழுகுறாங்க? எல்லாம் ஒரு துக்கத்துக்கு தான். யாரோ செத்ததுக்கு இவங்க ஏன் துக்கப்படணும்? தெய்வம். சாரி. கேப்டனை பார்க்க எல்லா நடிகரும் வந்து போறாங்க. உங்க தலை அஜித் எங்க? தலைக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் போன்ல ஆழ்ந்த இரங்கல் சொன்னாரு. நீ என்னடா? ஓ ஃபீலிங் டான். ஹே, உங்க கான்செப்ட் என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் எங்கேயுமே போக மாட்டேன் சொல்றது ரைட்டு, ஆனா இதுக்கும் வரமாட்டேன் சொல்றது ரொம்ப தவறு. ஒன்று ரசிகர் மாறணும், இல்ல அவர் திருந்தணும். மனிதர் திரு விஜயகாந்த் ஐயா அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. ஆழ்ந்த இரங்கல்களை மஞ்சள் படக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சரி, அத்தோடு சென்னைக்கு எதுக்கு வந்த? நான் லண்டன்ல ஒரு தமிழ் கேர்ள மீட் பண்ணேன். அவ பேர் அவந்திகா. அவளை பிக்கப் பண்ணலாம் நினைச்சேன். அவ்வளோ டக்கர் ஃபிகர் அது. யா. குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. ஓ மை காட், ஒரு குடும்ப குத்து விளக்கா இருக்கும் பார்த்தா இப்படி திறந்த புத்தகமா இருக்கே. ஸ்டாப் இட். நான் தர ஃப்ரண்ட்ல ஃபிகர் வருதா? யாருன்னா பந்தியில சாப்பாடு போட்டா ஓரமா நிறுத்துப்பா, சாப்பிட்டு போயிடலாம், பசி எடுக்குது. என்ன தெரிகிறது? என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. வேற இடத்துக்கு போய் சாப்பிடுவோம். ஏதாவது கோவில்ல விடு, புளியோதரையாவது சாப்பிட்டுருவோம். என்ன அது வெறும் இட்லியா சட்னி கூட இல்லாம தின்னுட்டு இருக்க? அங்க நெய் தோசைக்கு சண்டை நடக்குது, இங்க சட்னி இல்ல வருமா? என்ன ஓய் இப்படி சண்டை போறீங்க தோசைக்காக? மற்றவங்கள பார்த்து அவங்கள சூத்திர பசங்க, அவங்கள தள்ளி வைக்கணும், அவங்க மாமிசம் சாப்பிட்றாங்க, அவங்க பேட் பேசுறாங்க, அவங்க ஆச்சாரமா இல்லை அப்படியெல்லாம் சொன்னீங்களே. இன்னைக்கு தோசைக்காக இப்படி சண்டை போறீங்களா ஓய்? உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். வாட்ஸ் தட்?
நல்லா ஓ போட்டு ஆட்டோல சுத்துறிய சுட்டாவும் கொடுப்பான். இது நரி கூட்டத்துக்கு மட்டும்தான், உனக்கு இடம் கிடையாது. நான் எப்பவும் யாருக்காகவும் என்ன மாத்திக்க போறதில்ல, எங்கேயும் எப்போதும்.